ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் மீன் குழம்பு வைக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். எங்கள் அப்பா மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்க. என்ன மீன் வாங்கிட்டு வந்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? கோலா மீன், கலங்கா மீன், சங்கரா மீன். இப்போ புளி ஊற வச்சுருக்கோம். புளி தேவையான அளவு புளி ஊற வச்சுட்டு இப்போ மீனை வாஷ் பண்ணுறோம். மீனை கழுவிட்டு இப்படி மீன் கழுவுறோம். என் பொண்ணு எனக்கு ஹெல்ப் பண்ணுறா. கோலா மீனை உரித்து எடுத்துக்கிறோம். உரித்து வாஷ் பண்ணி வச்சாச்சு. மீனை சுத்தம் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் புளியை கரைச்சிக்கிட்டு மசாலா அரைச்சிக்கிறோம். இப்போ தேங்காய், தக்காளி, சோம்பு போட்டு அரைச்சிக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு உப்பு தேவையான அளவு போட்டு அரைச்ச விழுது அதில் போட்டுக்கணும். தாளிப்பு கருவடகம் போட்டு தாளித்து பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கிறோம். தாளிச்சுட்டு போட்டு வதக்கணும். குழம்பு எடுத்து ஊற்றிக்கணும். மூடி வச்சிடணும். குழம்பு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு மாங்காய் எடுத்து போடணும். மாங்காய் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு மீன் எடுத்து போடுறோம். மீன் போட்டு நல்லா கொதி வரட்டும். ஒரு 5 நிமிஷம் கொதித்ததும் நல்லா கமன்னு மீன் பாருங்கள், குழம்பு கொதிக்குது. தனித்தனியாக அழகாக மீன் மாங்காய் பாருங்கள், ருசியான குழம்பு ரெடி ஆகிடுச்சு. அடுத்து வறுவல். புளி லைட்டாக ஊற வைக்கணும். போட்டு புளி ஊற்றிக்கணும். மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு அரைச்ச விழுதில் கொஞ்சம் போடணும். அரைச்ச விழுது கொஞ்சம் போட்டு உப்பு தேவையான அளவு கொஞ்சம் போட்டுக்கிறோம். போட்டு எண்ணெய் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றி அப்படியே பிசைஞ்சு ஒரு 3/4 மணி நேரம் அப்படியே ஊற வச்சிடணும். கொஞ்சம் மீனை வச்சுட்டு அப்புறம் மீன் வறுவல் ஆரம்பிக்கிறோம். அடுப்பு ஆன் பண்ணி தோசைக்கல் போட்டு எண்ணெய் ஊற்றிங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் மீன் எடுத்து ஒன்று ஒன்றா போட்டு எடுத்து வைக்கணும். ஒன்று ஒன்றா எடுத்து வச்சு அப்படி பிரட்டணும். பிரட்டி மீன் உடையாமல் மெதுவாக அப்படியே பிரட்டி எடுக்கணும். எடுத்தா மீன் ஃப்ரை ரெடி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.